இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டரை வந்து போர்வெல்க்குள்ள தண்ணி மோட்டரை போர்வெல்க்குள்ள இறக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஜென்ரேட்டர் வாங்கியாச்சு, நல்லபடியாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 2 லிட்டர் டாப் அப் பண்ணுறோம் பெட்ரோல். இது வந்து பெட்ரோலில் வரக்கூடிய ஜெனரேட்டர். ஸோ அதனால் ஒரு 2 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து சண்டே. நாங்கள் ஜென்ரேட்டர் வாங்கிட்டு வந்தது சனிக்கிழமை. வாங்கிட்டு வந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். சார்ஜ் அதிகமாக கேட்டாப்புல. காலாகோவில விசாரித்தேன். ரூ. 1500 கேட்டாங்க. பட் ஆள் வரல. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் அவங்களே வாலண்டரியாக வந்து ஒரு சில ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து உள்ள போர்வெல்க்குள்ளே இறக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு மைண்டில் சின்னதாக ஒரு இது இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பண்ணும்பொழுது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் போர்வெல் இறக்கும்போது இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் யூடியூப்லேயும் வீடியோஸ் வந்து பார்த்தோம். எப்படி உள்ளே இறக்குறது அப்படின்னு. ஒரு சில வீடியோ வந்து அவ்வளவு தெளிவாக கிடையாது. சரி ஓகே, ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம். விவசாயத்துக்கு அது வேறு மோட்ரு. சரி ஓகே, அதே பாணியில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஷாப்லயுமே கேட்டேன், எப்படி நான் பண்ணுறதுன்னு கேட்டோம். அவங்களும் ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு அந்த மோட்டருக்கு வந்து செம்பு கம்பிலாம் கட்டி, ரோப்பெல்லாம் கட்டி, அதை வந்து நம்ம போர்வெல் குழியில வந்து இறக்க போகிறோம். இந்த வேலைய வந்து 2டே பேர் தான். நானும் எங்களுடைய பெரியக்கா வீட்டுக்காரர் அவங்கள தான் பார்க்குறோம். சண்டே செம்ம வெயிலு. உங்களுக்கே தெரியும் 2024 ஏப்ரல் மந்த்லனா எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அம்புட்டு ஒரு வெயிலு. சுத்தமா முடியல. கேமராவே 2 டைம்ஸ் வந்து ஹீட் ஆகி ஸ்டாண்ட விட்டு கீழ விழுந்துருச்சு. 2 டைம்ஸ் விழுந்துருச்சு. அதே மாரி இங்க குடில் கட்டக்கூடிய பிளேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்திலும் ஆர்எஸ்வதி காடு. சரிங்களா? காத்து செம்மையா அடிக்கும். பயங்கரமா அடிக்கும். ஸோ அதனால வெயிலுக்கு வந்து நமக்கு தாக்கம் தெரியுமா? தெரியாதான்னு கேட்டா, தெரிய தான் செய்யும். ஏன்னா கொளுத்துற வெயில் உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி தான் வச்சிருக்கேன். பாருங்க, எம்புட்டு ஒரு வெயிலுன்னு பாருங்க. சரியான வெயில். இருக்கவே முடியல. பட் இந்த வேலைய முடிச்சாகணும். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம குடில்ல துவாரகையா மாத்திக்கிட்டு இருக்கோம். துவாரகை மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் செடி, கொடி, மரங்கள், பூக்கன்றுகள் இப்படி வச்சு, அதுக்கு நடுவுல தான் நம்ம குடில் கட்ட நம்மளுடைய பிளான். ஸோ அந்த பூச்செடியெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டோம். வானம் நம்பி வச்சாச்சு. பட் நம்ம வச்ச நேரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மழையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய கேணியில, குளத்துல தண்ணி மோந்தோம். வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே ஜனவரி, பிப்ரவரியில அதுவும் வத்தி போச்சு. சரி தண்ணிக்காக நம்ம ஒவ்வொரு இடமா போயிட்டு கடைசியில ஒரு டேங்க்லேருந்து தண்ணி எடுத்தோம். அங்கே சண்டை வந்தாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க வேற ஊரு, நாங்க வேற ஊருங்கிறாங்க. சரி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் யூடியூப்ல வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் தான் சக்தி மனோகரி அப்படிங்கிற சகோதரி வந்து இந்த போர்வெலுக்கு உண்டான முழு தொகையும் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முழு தொகையும் குடுத்தாங்க. அதுக்கான வீடியோவுமே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறமா போர்வெல் போட்டாச்சு. பட் அப்படி இருந்தும் ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு போதுமான நன்கொடை கிடையாது. நானுமே முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டு ஏன்னா காரைக்குடிலேருந்து குடில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும். அங்கேருந்து கார்ல 10 குடத்த எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இதுலயுமே தூர்ல மட்டும் கொஞ்சம் 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 ஊத்தி ஊத்தி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்துலயும் அந்த ஃப்ளாட்ல வந்து யாருமே இன்னும் வீடு கட்டல. அப்படியும் ஒரு வீடு கட்டியிருக்கு. பட் அவங்களும் வாட்டர் சப்ளை பண்ணல. பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம கோவில் கட்டுறதா கூட கட்டிடலாம். நம்ம கட்டக்கூடியது குடில். அதுலயும் பல தெய்வங்கள் வரக்கூடிய அந்த இடம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் ஒரு நாள் சாய்பாபா கிட்ட என்னுடைய கோரிக்கைகள சொல்லிக்கிட்டு இருந்தேன். கஷ்டத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி கண்ணெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு சாய் அப்படின்னு. அப்ப சாய்பாபா வந்து கனவுல வந்து 2 சகோதரிய வந்து கை காட்டுனாங்க. அதுல முதல் சகோதரிட்ட வந்து என்கிட்ட ஜெனரேட்டர் வாங்கி குடுக்க அளவுக்கு பணம் இல்ல அப்படின்ட்டாங்க. ரொம்ப சங்கடமா போச்சு எனக்கு. 2வது 2வது சகோதரிகிட்ட எனக்கு கேட்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஒரு வேளை இல்லைன்னு சொல்லிட்டா ரொம்ப சங்கடமாயிருமேன்னு ரொம்ப நாளா நான் டிலே பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் சாய்பாபா வந்து கேளுங்க, 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 கேளுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமா தயக்கத்தோட தான் கேட்டேன். பட் அந்த சகோதரி என்ன ஏது எதுவுமே விசாரிக்காம, எவ்வளோண்ணா பணம் வேணும்னு கேட்டாங்க. அமௌண்ட் சொன்னேன். அமௌண்ட் உடனே அனுப்பிவிட்டாங்க. அந்த அமௌண்ட்ல தான் நம்ம வந்து ஜெனரேட்டர் வாங்கிட்டு, அதே காசு பேலன்ஸ்ல ஒரு சின்ன டேங்க் ஒண்ணு வாங்கி, பைப்லாம் வாங்கி ஃபிட் பண்ணோம். ஸோ அதோட வீடியோ கிளிப்பும் நம்ம எல்லாமே
அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். ஜென்ரேட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ரோலும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பேட்ரி வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த ஹோலில் வந்து ஃபிட் பண்ணுறோம். சாமியை வேண்டிட்டு ஜென்ரேட்டரை போடுறோம். ஜென்ரேட்டர் ஆன் ஆகுது. சுவிட்ச் எல்லாம் போடுறோம். சுவிட்சுமே ஆன் ஆகுது. மோட்ரு பம்பு எல்லாமே போட்டு ஜென்ரேட்டர் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. பட்டு தண்ணி வருதுன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு, ஏன்னா காலையிலேருந்து சுத்தமாக சாப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து ஓவர் வெயில், நிற்க கூட முடியலை. எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை அந்த டயத்தில். ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி வேகமாக ஆவலோட போயிட்டு வேகமாக பாருங்கள், வெயிலை பாருங்கள் எவ்வளோ வெயிலும் பாருங்கள். கேமரா வந்து அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. முக்கால்வாசி வீடியோ என்னால் எடுக்கவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வேகமாக போய் பார்க்குறேன், அங்கே வந்து தண்ணி வரல. எனக்கெல்லாம் மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி வரலையே, பேசாமல் எலக்ட்ரிஷனே கூப்பிட்டுருக்கலாமோ, ஏன்னா இந்த வேலையெல்லாம் நாங்கள் தானே பார்த்தோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா உள்ளே ஒரு வயர் விட்டு போயிருந்துச்சு. அதை சரி பண்ணிவிட்டு போட்டால் தண்ணி வந்துருச்சு. செம்மையாக வந்துச்சு தண்ணி. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்கள், கண்ணெல்லாம் ரொம்ப வாடி போய் அங்கே முளைக்க வச்சுருந்த புல் இதெல்லாமே ரொம்ப பட்டு போச்சு, எரிஞ்சு அந்த நிலையில் போயிடுச்சு. ஒவ்வொரு கண்ணும் அப்படியே உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி எனக்கு வந்து. ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ளட்டு கொடுக்குற மாதிரி, இருதயம் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. தண்ணியை எடுத்து உச்சி மத்தியில் கூட பார்க்காம தண்ணியை ஃபுல்லாகவே ஒவ்வொரு கண்ணுகளுக்குமே நம்ம கொடுத்தோம். நான் சாயப்பட சொல்லி ஒரு அரை வாளியாக தண்ணி ஊற்றி அதில் முளைக்க இருந்த அந்த செடியையும் பாருங்கள். இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரும், அந்த வீடியோவையும் பாருங்கள். இனிமேல் நான் போடக்கூடிய அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ மோர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். தண்ணி இல்லாதப்ப எப்படி இருந்துச்சு, தண்ணி இருக்கும் பொழுது எப்படி இருக்குது செடிகள் அப்படின்னு. நைட்டில் கொஞ்சம் பனி விழும், அந்த தாக்கத்தில் தான் கொஞ்சம் செடிகள் வந்து உயிரோடு இருந்துச்சு. இருந்தாலும் தண்ணி இல்லாமல் ஒரு 3 செடி மட்டும் இறந்துருச்சு. கொய்யா, ஒட்டு கொய்யாம்பாங்க, அந்த கொய்யா, அதுக்கப்புறம் பெரிய குண்டு நெல்லிக்காய், அப்புறம் ஒரு சந்தன மரம். இது 3மே தண்ணி இல்லாமல் ரொம்ப இறந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாத தருணத்தில் பனியை மட்டும் நம்பி ஒவ்வொரு குடத்தை வெறும் பகுதி அரை வாளியாக ஊற்றி அந்த கண்ணை முளைக்க வச்சுருந்த அந்த வீடியோ தான். அதாவது ஜென்ரேட்டர் வாங்கி தண்ணி மோட்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற வீடியோ அதுதான். வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செத்துருச்சு. முக்கால்வாசி செடி வந்து நானே நினச்சேன் சுத்தமாக பிழைக்காது சாய், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கருணைப்படி நடக்கட்டும், எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நானுமே விட்டுட்டேன். ஸோ ஒவ்வொரு செடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடி போய் டிம்மா உயிருக்கு போராடி தான் இருந்துச்சு. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த செடியெல்லாம் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஜெய்சரம். இந்த செடிகளுக்கு ஒரு உயிர் கொடுத்த நம்மளுடைய சகோதரிகள் சக்தி மனோகரி, அந்த சகோதரிக்கும், சிந்துஜா அருண்குமார் அவங்களுடைய பொண்ணு அனுஜா அவங்களுடைய குடும்பத்துக்கும், ஆர்ஆர் தமிழை மற்றும் சாய் துவாரகை மற்றும் ஸ்ரீ சாய்பாபா சார்பாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ திவ்ய சாய்பாபா அவருடைய சார்பாகவும், எங்களுடைய டீம் சார்பாகவும், எங்களுடைய ஃபேமிலி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி ஒரு புண்ணியம். சாப்பாடு இல்லாமல் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம உயிர் வாழலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு சாதாரண மனிதனால். மிஞ்சி மிஞ்சி போனாங்க அப்படின்னா ஒரு நாள் தாக்கு பிடிக்க 24 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறது தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட தண்ணீரை, அந்த தண்ணீர் வெளில வர்றதுக்கான அடையாளமாக இருந்த சக்தி மனோகரி மற்றும் சிந்துஜா சகோதரிக்கு கோடான கோடி நன்றிகள். ஜெய் சாய்ராம்.